ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஷா டெய்லி கோல்ட் ரேட் பிளாக்ஸ். அதிரடியாக இப்போ நடந்த விஷயம் என்னென்னா, நம்ம தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு தாங்க போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாற்றமாக தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. அது என்ன குறைஞ்சிருக்கு, எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றது டீட்டெயிலாக பார்த்துடலாம். 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை அதிகரிக்க தாங்க தொடங்கியிருக்கு. தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா கடந்த 13ஆம் தேதி வரலாறு காணாத அளவுக்கு 74,360 ரூபாய் இருந்துச்சுங்க. ஆனால் இன்னைக்கு அப்புறம் மறுபடியும் இன்னும் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரே லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. 2 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை அதே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபாய் உயர்ந்து இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு பவுன் 73,840 ரூபாய் இருக்குங்க. ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 9,230 ரூபான்ட்டு விற்கப்படுது. செகண்ட் டேயும் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. அதாவது செகண்ட் டே எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 600 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இப்போது இன்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு ஒரு பவுன் 73,240 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 9,155 ரூபாய் இருக்குது. அதாவது முன்னாடி இருந்ததை விட ஒரு கிராம் வாங்கினா ஒரு 75 ரூபாய் லெஸ்ஸாக இருக்குது. வெள்ளிக்கிழமை அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்குன்றதுனால நிறைய பேர் ஜுவல்ஸ் கடையில் ஒரே கூட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வெள்ளியோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமே 120 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ வெள்ளியோட விலையும் அதிகரிச்சுட்டு தான் போகுது, தங்கத்தோட விலையும் அதிகரிச்சுட்டு தான் போகுது. தங்கத்தோட விலை குறையணுன்னா என்ன பண்ணுன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.